சவுண்ட் வருது குட்டி குட்டிக்கு தான் வருது. அது நீ உட்காந்துல இந்த ஃபிகர் அந்த ஃபிகர் செட் ஆகல, அதனால அது எக்கோ வருது. ஆமா ஃபிகர் இது சவுண்ட் பாக்ஸ். ஆமா கொஞ்ச நேரத்துல மடிப்பு கழிச்சிட்டாங்க. உனக்கு மடிப்பு தான் காலி, எனக்கு மொத்தம் காலி. என்ன பண்ணுவேன்? உட்காரு உட்காரு வந்து கேட்டுக்கிறான். ஏழமான சூடு சொன்னான். ஏன்னா ஒரு கடன் வாங்கிட்டியா? ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணுமா? கொடுக்கணும். நான் இல்ல சொல்ல. அப்புறம் என்ன? ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாத நாய் எதுக்கு வாங்குறேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். இருந்தா நான் ஏன் வாங்க போறேன்? நான் மென்டலா லூசா? எல்லாமே கடை வாங்குறேன் இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு எவ்வளவு சொல்லுவான்? எவ்வளவு சம்பாதிக்க தெரியாதா? பாண்டி எடுத்துட்டா பாண்டி குத்துமாடா. பாண்டி குத்துமா வாங்க பாண்டி குத்துமா. வலி பாருங்க. இத வேற வீடியோ எடுக்கிறாங்கம்மா. எடுப்பா நல்லா தோடப்ப கட்ட நல்லா இருக்கும். எதனா கூடுறாங்க. காரமுத்த கம்முனடி அவ்வளவு கோயில் காகறான். ஏனமாங்க இல்லாத வந்து ஒரு கடனை வாங்கிட்டா எங்கன்னா வேலைக்கு போ வழிச்சு சம்பாதிச்சு என்னடா யாரு கூட என்ன பின்ன என்னடா கத்துற என்கிட்ட வந்து காரமுத்த ஊரல காரமுத்த காங்க எவனா சட்டம் போட்டுக்கிறான். காட்டு சட்டம் போட்டுக்கிறானா? சட்டம் இல்லதா. ஆண்டவன் எது படிக்கிறான்? இருக்கு இல்லாத ஏன் படிக்கிறான்? அவன் கோயில் பேர் படிக்கிறான். இல்லன்னா எல்லாரும் இருக்கிறோம் படிக்க முடியாத அவனால முடியும் படிக்க முடியாதா? முடியல. ஏன் படிக்கிறான் போல? இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கணும். அதான் உலகம், அதான் நியாயம். அப்பதான் சொந்த ஒட்டும். அதுதான் படிக்கிறான். ஐயோ அப்பா, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கணும். ஓகே அதான் சட்டம். ஏன் கொடுக்குறான்? சொந்த அப்பதான் ஒட்டும். அது கொஞ்சம் கேப் விடு. என்ன கேப்? ஒரு மணி நேரம் விட்டா ஒரு கடனை வாங்கிட்டு அவனை வாடா போடா நான் கேட்பான். அவனா கேட்பான் கடை வாங்கணும். நான் தான் கேட்பேன். என்ன காரணம்? வீட்டாண்ட ஒரு முறை தான் நான் போய்க்கிறேன். உன் வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறான். யாரு பெரிய? நீ பெரியாது. அப்ப பின்ன அடுத்தவனுக்கு பைப்புனா கொடுத்தா படிச்சவனுக்கு பைப் கொடுத்தோமோ. என் வீட்டாண்ட 100 பேர் வரான். 100 பேர் வரான். யாரு? எல்லாம் கடன் ஊத்துவேன். எனக்கு தெரியல. எனக்கு பார்த்து அதிர்றோம். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆட்டோ எழுதி ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்த ஆப்பிள் வாங்கினான், ஒருத்த திராட்சை வாங்கிட்டு வரான், ஒருத்த ஆரஞ்சா வாங்கினான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துடி காட்ட மாட்டேன். உயிரோடு வச்சுக்கேன். ஆமா, ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துடி காட்ட போடா. டேய் அப்படிலாம் இருக்க கூடாது. அப்படின்னா ஆமா ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னடா அவனை வாடா போட நான் தான் கேட்பேன். இல்ல இவனை தப்பு. அதெல்லாம் என்ன தப்பு? வாடா போடா வாங்கணும். கஷ்டப்பட்டு வாங்கணும். கொடுத்தா அவன் கிடக்குறான். இருக்குது கொடுக்குறான். இல்ல வாங்குறான். யார் பெரிய ஆள்? கடவுளே மாரியாத்தா இந்த பக்கம் மாரியாத்தா தாய் நீ தான் அம்மா பாத்துக்கணும். என்னது அங்காளமா? நான் ஒன்னு சொல்லிட்டேன். என்ன? இந்த கடன் கொடுக்கறான் பாரு, அவன்லாம் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? அந்த திருவிழா பண்றாங்க. அந்த சாமி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணு சொல்லிச்சா? இல்ல, இவங்களே விட்டு வச்சு பண்ணி திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுவோம். கேட்காதீங்க, நான் கடவுள். அது வேற இது வேற ரெண்டு ஒண்ணு தான். இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன்ல, அதே கடவுளை ஒப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் பணம் கொடுத்துட்டு இல்ல பணம் சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கிற அத்தரு. நீ அத்தரு ஒரு பாட்டு வாங்க உட்காந்து அவனு ஒட்டியா பிடிக்கிறான். நான் தர மாட்டேன். நான் வாங்கினா மட்டும் வந்து உட்காந்துக்கிறான். எங்க அப்பா ஏடா குடும்பம் என்னதான் பண்றீங்க? நம்ம நாட்டை வாய வைக்கிறோம். வாய வைக்காதடா. ஒரு கோட்டு 20 ரூபா 6 கோட்டு வட்டிக்கிறோம். 100 ரூபா வரி கட்டுறேன்.
அவன் குடுக்கலையா இவன் குடுக்கறான் அப்பனுக்கு. ஆமா ஓ ஃப்ரெண்ட் மாதிரிமா என்ன ஃப்ரெண்டோ அப்பெல்லாம் ஃப்ரெண்ட் மாதிரி மூடு வாயே. நீ தான் மூணு பாத்து எப்படி அவங்க எக்காலம் கட்டி எனக்கு தெரியும் யாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியும் என்னத்தையும் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் என்ன வாய்க்கு எது சிரிக்கிறாங்க ஒரு கடனை வாங்கிட்டுமா கடவுள ஒப்பிட்டு நீ பேசுறியே கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா எல்லாம் ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஆமா அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அது செய்யறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் கடவுள் இருக்கிறேன் என்ன நீ தான் எடுத்துக்காட்டு அப்புறம் என்னடா சொல்லு சொல்லி நம்ம நீ வர போறன்னு சொல்லிட்டா பவுடர் பூசி வந்துக்கிறாரு. அதான எடுத்துக்காட்டினா ஒரு எக்ஸாம்பிள். ஆமா மீனிங் புரியலமா. சரி மேல டேய் என் தகுதி வேற உன் தகுதி வேற. சரி இதுக்கப்புறம் என் மேல கையெல்லாம் வைக்க கூடாது. கால வைக்கிட்டா கால வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்கணும் அப்போ. கை வைக்க செத்துருவேன். ஆவியா வந்து கூட கையச்சி வாய மூடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு. நக்கல்லாம் வேணாம். சரி இருக்கிறீங்க இல்ல இதுல மாமா தம்னர் மாமா 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 என்னதான் உள்ள அப்படி கவடிக்க பண்ணுவாங்கன்னு தெரியலையப்பா. ஐயோ ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க. உள்ள தூக்க போக மாட்டேங்கிறாங்க. அது ஒருத்தர் ரெண்டு பேரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அடை கொடுக்கமா உட்காரமா 4 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க. நானும் அப்பளுக்கு பார்த்துனே இருக்கிறேன். இல்ல இல்ல கட்டேன் எனக்கு தெரியும். நீ ஒரு மாதிரி சொல்ல தெரியும். ஆமா ஆமா ரொம்ப ஆமா நீ ஏந்து போற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. அவர் ஏந்து ஓடுறாரு. உன்னை எத்தனை பேர் ஏந்து ஓடுறாங்க. மூடு நான் எதுல போட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல. இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்கேன். என்ன வச்சு ஒரு உதாரணம் தான். நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு. இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள் வேண்டிக்கோ. எந்த கடவுள் வேண்டாத பேசாத. நான் தான் குழந்தை வேண்டிக்கோ. அது நடக்காத கடவுள் அது நடக்கிற கடவுள். அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் விட்டுனே தருவேன். நான் கடவுள். நான் யார் தெரியுமா? நான் ரஞ்சிதா. ரஞ்சிதமே என்னன்னு தெரியல உமால. நீ தேடி கொண்டு திரியறன்னு நினைக்கிறேன். காரம் அடிக்கிறேன் என்னென்னவோ பண்றேன். ஐயோ மூஞ்சி பாரு நல்ல பேசக்கூடாது. இது வேற யாருக்குன்னா வச்சுக்கோ. நேரனாக ஒட்டிக்கணும். சரி உடு யாஞ்சி அவங்க 2 டிகிரிக்கு தாங்க. நீ கவலைப்படாதே. நீ நான் பாண்டிக்கு ஊக்கு குத்து வந்துக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. வந்ததுல இருந்து அடிபட்டுட்டே இருக்குது. அப்ப ஏதோ பெருசா வரப்போதுன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத. வரும்போது அந்த ஜக்காத்து தான் எதுல போட்டேன். யாரு அந்த போத்தான் அவள வந்தா என் வீடு கீழே இருக்கிறாள்.
போதனை எப்ப அதை போட்டு போற அவ அப்புறமா அதை யூடியூப்ல பாத்துட்டு பம்பு வச்சிருவா. ஐயோ கொல்லையான கொல்ல நடக்க என் வீட்டாண்ட. அதனால ஒரு கடை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் சாமி. என்ன புரியுதா? அவன்கிட்ட கடை வாங்கினல எவ்வளவு வாங்கினேன் சொல்றமா அவன்கிட்ட நான் துட்டாவே கடை வாங்கலாம். வேற என் பெரும்பொண்ணு கல்யாணத்து வச்சாங்களாம். என் பெருமை மோட்டர் பைக் வாங்கி தரணுமா? 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குதுமா. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்துல அந்த கடங்கத்தை கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணாமா, 2 வீலர் விளம்பரமாமா, 2000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடுங்க, அப்புறம் மாசமான கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்தோமா, வண்டி எடுத்து கொடுத்து அமிச்சு கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டுமா, அது முழுவாத ஆகி வச்சுமா, அது கோயில் பத்துச்சுமா. இது வரையும் 12 மாசம் ஆச்சுமா. நான் ஒரு டியூ கூட கட்டல. ஏமா கட்டல? கட்டனா மாசமான பணத்தை கட்டு. அவன் சொன்னா மாசமான கட்டுன்னு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பக்கத்துக்கு பொண்டாட்டி மாசமா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமா நான் கட்ட முடியுமா? வாங்கி சொன்ன பையா எங்க ஒரு கோட்டு சொன்னா வாங்கி தான் சாப்பிடணும். மாசமானா மாசமா வருது இல்ல, மாதத்தோட முதல் தேதி வந்தவனே பணத்தை கட்டுங்க. ஒன்னாம் தேதி அட மென்டல ஒன்னாம் தேதி கட்ட நான் கட்டிடுறேன். சேல கட்ட மாசமா கட்ட ஓட உட்கார வை ஓயால அனுப்புற மாசமா கட்ட. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு மாசம் அவங்க ஓயால தலி மோப்பட்ட என்னமா பேசுறேன்? ஏண்டா நீ ஆம்பள தானே? சிக்கா இப்ப நான் சாவுறேன். சொல்லுங்கம்மா. அடியா மாமா அடியா மாமா வலிக்குது. என்ன கேட்டியா? ஏன் அடியா ஏ போடா அடிமா சொல்லுங்கம்மா. நான் கேட்கறேன். அடி அடி சத்தியமா நீ என்ன அடி சொல்லி என் பொண்டாட்டி மாரி ஏத்துற. என் பொண்டாட்டி மாரி ஏத்துற நீ. ஐயோ கையா சொல்லி என் கூத்தார் மாரி இருக்கிற நீ. இது தலையா ஐயா தள்ள சொல்லி என் கொய்ஞ்சா மாரி இருக்கிற நீ. சூப்பர். உனக்கு இதெல்லாம் அச்சகாண்டா எப்படியோ பாத்து. ஐயோ இது சொல்லி மாமியார் மாரி ஏத்துற. உன் மாமியார் குடிவா. ஆமா அது தெரியுனா. ஐயோ பாக்கிட்டு பொண்டாட்டி மாரி இருக்கிற. நான் பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொறிக்கா காஞ்சா பொறிக்க மாட்டேன்டா. அந்த பெருமை தூக்கினே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். எழுக்கினே பெருமா என்ன டாபரே செவடியா எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியும் யார் விசில் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க எனக்கு தெரியும். யாரு வாய்க்குது கைக்குது அடிக்கிறது. சின்ன மேல விடுமா கரெக்ட் விடு. இறக்கி வரணுமா? அப்புறம் விசில் அடிக்க மாட்டாங்க. என்னடி டாபர் எப்படியா சிரிக்கிறானுங்கடா. அவங்களுக்கு சாப்பிடணா சாப்பிடணா மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குற. யாரு கூட்டி கொடுப்பான்? இந்த மேல பறக்குறாங்க அவங்களும். அப்போ அது பேராஷூட். அப்ப இதே டிரான்ஸ்டூட்னா தேவடியான. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போச்சு. என்னடா 100 ரூபாய் என்னதுக்குப்பா? எனக்கு சுத்தி போறதுக்கா? நானே 48 பேருக்கு சுத்தி போடுவேன். எனக்கு சுத்தி போடுறது. மா டேய் ஏன்டா ஆடுற? அப்பா சட்டா ஐயோ அம்மா இத பார்த்து எங்க அந்த கூட்டமா நமக்கு வருது. ஐயோ மாமா வாடா ஐயோ டே பண்ணாடா டே. ஒரு ஊரா நாவத்தப்பட்ட மாதிரி ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போயிட்டுமா. என்ன ஊருடா? தீட்டிவனம் பக்கத்துல மீஞ்சூர். என்ன ஊரோ மூஞ்சூரோ கிரிஞ்சூரோ அங்க போயிட்டு கறி ஆக்கி வச்சுக்கிறாங்க. நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? இலையில வச்சுக்கினே வந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க? எனக்கு வேணாம் சொல்லிக்கினே வந்தாங்க. சொல்லிக்கினே லாஸ்ட் இலை எடுத்துட்டான். வெயிங்க பாருங்க அரைக்கலை கறி அப்படியே கொடுத்தாங்க. என்ன பண்ணுவேன்? சரி நானும் விடக்கூடாது ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து ஆடிக்கினே இருக்கிறேன். திடீர்னு கலக்குது. என்ன பண்ண கறி வறுத்து ஓடி உக்காந்துட்டேன். உக்காந்துக்கினே இருக்கிறான். ஒருத்தன் கேம் ஆடுறான் போல இது எழுதி செய்யாத முடியாது. ஓடி அப்புறமேட்டு புட்டா என்னன்னு ஓடி போய் திரும்பி பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான். என்ன என் தலையெழுத்தா போச்சு. ஐயோ அது கூட கோரம். இது நிஜமாவே இது நேச்சுரலா நடந்தது. ஆக்சுவலி இது இவன் அப்படியே ஓடியான்ட்டான் இங்க மேக்கப் ரூம்ல. அவங்களுக்கு தெரியாது. போயிட்டு கழுவாது தப்பா நினைக்காதீங்க. அப்புறமா ஒரு வாட்டர் கல்ல தண்ணி கொடுத்து அமைச்சு ஓடக்க அந்த மாதிரி வேலை பாக்குறான். யாரு இவனுங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க.
அடிக்கிறா ஓடுறா ஓடியாடுறா கூப்பிடுறாலாம் சொல்றானுங்க. அது அம்மா அவனால எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு அந்த கணக்கான கம்மியாச்சால ஒன்னு கேப்ப தப்பா நான் கேட்டேன். என்ன உனக்கு சீதல ஓடமா அங்கங்க ஈரமாக்குதே ஏன்டா டோர் அவன் இருட்டா நீ ஜிம்முக்குலாம் போறியா? சூப்பரா இருக்குதாம்மா ஜிம்முக்கு போறமா நீ இவ்வளவு எடுப்பாக்குதா அதனால மாரி இருக்கிற நான் கூட ஜிம்முக்கு போறேன் இது வரமாட்டேன் இதுதான் வருதா என்ன வரணும்ன்ற எடுப்பாங்க நான் சொல்ற மாதிரி செய்தியா வரும். சொல்லுமா சொல்லுமா நான் வாங்கி செங்கல் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாங்கி தரது போடு 2 ஊசி வாங்கி தரேன் போட்டுக்க நல்லா இருக்கும். துளு ஊசியா அதனால எது சொல்றா டேப்லெட் சாப்பிடு பாயிங்களே தெரிஞ்சுன்னா நான் 4-5 ஊசி வாங்கி வச்சிருக்கேன். அது யார் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா என்ன விஷயமா வந்திருக்க? ஐயோ சொல்லதாம அந்த கம்யூனிட்டி மடைக்கனா உங்க ஆள் வராரு தளபதி லவ்வர் ஆள வந்தான் சொல்லவே இல்ல. அத சொல்லலாம் அவன் மடைக்கனா அதுக்கு எங்க ஐயோ தினா தாலி நானும் இப்பதான் பார்த்தேன் தாலி. ஐயோ கடவுளே யார் போட்டுதே? நகை எடுக்கலான்னு போயிருந்தேன் சேட்டு கடைக்கு. சேட்டு கடைக்கு போட்டானா? ஆனா ஒரு ராசி நான் தெரியுமா பாக்குறவன் போடுறாமா. ஐயோ எங்கேயா போட்டாங்க அதெல்லாம் இல்லடா சொல்லடி பிராணநாதாவா? என் பிராணநாதாதான் பொம்மொழிங்களா ஏன் இது ஒத்திக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு ஏன் வேண்டிக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்காரு ஆமா எதுக்கு வேண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் சாப்பிட்றானோ இல்லையா நகை இருக்கணும் நமக்கு அதுக்கு வேற ஒன்னும் கிடையாது. நாளா அப்படி நினைக்க மாட்டேன். யாரு எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் நினைச்சா வச்சுக்க. கண்டவனே தெய்வம் தான். ஆனா இந்த தாலி கதை சேட்டு தான் போட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? இதுல இவர் நான் தோக்குறேன் ஏற்கனவே 47 பேர் நான் தாலி குத்துக்கிறேன் தெரியாது அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் 1 வாரம் தங்கியிருந்தாங்க. அப்படி அல்ல சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே டேபர் ரோல் கூட பண்றேன் சொல்றா டேய் என் நண்பர்கள் சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று சேட்டு கடைக்கார அடையாளம் வேண்டும் என்று அதற்காக சாருமதி அவன் வீட்டில் அதான் அம்மாவை வச்சுக்கினேன் ராவி ராவி சுத்தி சுத்தி செய்யணும் மாறி செய்யவே முடியாது. சரி பரவாயில்லடா கூப்பிடுறாவளே எங்க போட்டுக்கிறேன் தாகமா இருக்கிறேன் நீர் அருந்த சென்று பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு கதை வச்சுக்கிறவா நீ ஒரு குடும்பத்தை சந்தேகம் என்பதை தொட்டு சரி நீ பார்த்து பேசா நம்ம பச்சா சரி வரேன் இருக்கட்டும் ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் நடைபெற சண்டைக்கு போனோம் நான் திருப்பதி போனதில்ல சரி திருத்தணி போனதில்ல திருவண்ணாமலையோட போனதில்ல அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். எந்த மலையை பார்த்து நான் மலை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து விட்டு எப்படி பேச வேண்டும் குன்றை பார்த்தேன் மலை அது என் தப்பு இல்லை என் நாயா தப்பு. என் நாயாக்கு ஒழுங்கு ஒழிச்சுன்னா என் வரல பிடிச்சி தொப்புல வச்சு போயிட்டு வந்து போச்சுன்னா எடுத்துரும். அதே போல தொப்புல வரல தொப்பல் நம்ம எங்க போறோம்? போறோம்.
அத போட்டா ஊன்ற கைட்டிட்டா ஆம்பளை மாதிரி இல்ல இது போட்டோம் அது போட்டோன்னு மாறிடுச்சு இல்ல நம்ம போருக்கு போறோம் எதிரி படம்லாம் வந்திருக்கோம் அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் அது மாதிரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அவ்வளவுதான் அப்படி கிடையாது நீ வந்துக்கிட்ட என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கு நிக்க மாட்டேன் பின்னிப்ப அவன் போட்டு போய்க்கினே இருப்பான் ஏன் எனர்ஜியை போயிடுச்சுடாடே ஆனால் பார்த்து வா பத்தா உசாரவா என்ன நம்பர் டேய் நான் உன்னை நம்பர் நான் அவளை நம்பர்றா எத்துருவாளா அப்படியா பத்தா எங்க எல்லாம் அனுபவப்படுறோம் பத்தா சத்தியமா சொல்லு கல்யா அவளை போடா உன்னை பார்க்கத்தான் ஓட்டத்தமாக ஓடி வந்திருக்கிறேன் பார்க்கத்தான் வந்தீங்களா எவ்வளவு நேரமா உங்களை தான் அத்துக்கொண்டிருப்பது அத்திருப்பதானே காதலிக்கிறேன் என்ன மறந்துட்டீங்க தானே மறந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய் நல்லவளா சாவறாங்க திடுக்கு என்னங்க மறந்துவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய் லவ் பண்ணுறது ரொம்ப அதுதான் கிடையாது 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான் உன் அந்தரங்க காதலன் உண்மையாவா போய் சொல்லலையே என்ன உனக்கு சந்தேகம் ஒரு வாரம் ஆச்சு இல்ல உண்மைதான் உணர்வுகளுக்கு மோசடியை புரிந்தவன் அல்லவா சாருமதி பார்க்க போது மூன்றோம் புறவோன்ற உடனே ஆப்பிள் போன்ற கண்ணல் மாதுளை போன்ற உதடுகள் சட்ட சமலை செம்பவள கண்கள் பின் போன்ற புருவம் அகன் என்ன உடை போல் அழகை மணிமணி நாட்டில் பார்த்ததே இல்லை உண்மையாகவா சிற்பிகள் வரையாத சித்திரனை சென்னையில் காணாத தேவி எவர்களுக்கு கிடைக்காத தேனமுதி என்னை விட இருக்க தெங்கனி உன்னை அழகாக ரசிக்க ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறார் இன்னும் எதிர்பார்க்கிறேன் அப்படியா வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே அப்படி உண்மனம் எப்படி இருக்கு நீங்கள் இருந்தாலும் முறை நான் மறந்திருக்கிறேன் எப்படி மறக்க இன்பமே
முழுக்க இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆழம் வந்தால் மன பிடிக்கிறது. அப்படியா? கடமைகள் பழக்கம். என்ன கடமை? பிள்ளை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்காமல் லிகிதமாக இருக்கிறார். அதனால படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு செல்ல வேண்டும். எப்பொழுது போக போறீங்க? ஏங்க சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போல இல்ல? ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். சரி சரி, கடமை முக்கியம்தான். இருந்தாலும் ஆனா ஆனால் என்றால் அழைத்தொல். அதற்கு விளக்கம் அடைத்தொல். ஒண்ணு இல்லைங்க, நீங்க மட்டும் அரண்மனை நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வருது? என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் காமிக்கிறேன்? அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. விசாரமணி புரியல. முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போர் முனையில் வெற்றி அளித்து எனக்கு இருக்கிறது. அப்போது மணிமணி நாட்டிற்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தேன். என்ன? முப்பெரும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் மணிமணி நாட்டில் உன் பாதம் படித்தவுடன் நான் தொழுது போலி செய்து படிக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? என் அருகாமையில் விளக்குகிறேன். என்ன முடியாது. மனப்பைத்தால் மார்க்கம் அங்கே நினைத்தால் எதையும் சாதிக்க பிறந்தவன் உன்னால் முடியும். ஏங்க நான் சொல்லட்டுமா? இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம், பிரச்சனை ஒண்ணு இல்ல. இது ஏடா கூடமா போகுமோ? உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். அருகாமையிலே அப்புறமா கை விட்டுட்டு அருமதி இப்பேற்பட்ட வார்த்தை உன் நாவினால் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதலில் மணிமணி நாட்டுக்கு என் இதயத்தில் குடிகொண்டது. எவன் ஒருவன் குலதெய்வத்தை மறக்கிறான் குடிப்பதற்கு கஞ்சி குலதெய்வமே நீதானே. என்னங்க போட கூட விட மாட்டேங்கிறேன். நம்ம கஞ்சா முக்கியம். ஏதோ வைப்போக்க சிரிக்கிறான். எனக்கு கஞ்சில வேண்டாம். எனக்கு எதுவுமே வேணாம். ஆமா, தாலி அரைப்பானுங்க. நான் வேண்டுமல்லவா உனக்கு? நீ போதுங்க. அது மட்டும் ஏங்க அந்த வேலை என்னன்னா செஞ்சு முடிச்சிடுறேன். அப்புறம் என்னை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போயிட்டு போறேன். ஆமா முதலில் சரி. இந்த ஆலமந்தாண்டவில் உயிர் எதிர்க்க வர உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், மலர்க்க மாட்டேன். அது இருக்கட்டும். எப்படி சொல்றதுதான் ஒரு மாதிரி இருக்கு. நன்று அறிந்தவன் புரிந்தவன் தெரிந்தவன். போருக்கு போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஒரு அரை மணி நேரம் ரூம்ல இருந்து போனோம். கற்றுக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஆசையை நான் ஈடேற்றுகிறேன். காலையில் பூப்புப்பது கல்லுக்கு, மாலையில் பூப்புப்பது மல்லுக்கு. உனக்கு எனக்கு இரவு பூப்புப்பது ஐ லவ் யூ சல. அந்த கூவுற குயிலும் சேலையும் அடிக்குது பாடி. சேவாலி சொல்ல மாமா மயங்கிடலா மாமா மயங்கிடலா. மாமா மறந்திடலாம், மாமா மறந்திடலாம். அந்த கூவுற குயிலும் சேவலும் பார்த்து படித்து போட்ட போய் மயங்க